புதன்கிழமை, குரோதி வருடம் வைகாசி மாதம் 30ஆம் நாள். இன்றைய திதி சஷ்டி, இரவு 8:57 மணி வரை, பின்னர் சப்தமி. இன்றைய நட்சத்திரம் மகம், மறுநாள் அதிகாலை 3:52 மணி வரை, பின்னர் பூரம். யோகம் சித்த யோகம், மறுநாள் அதிகாலை 3:52 மணி வரை, பின்னர் அமிர்த யோகம். இன்றைய நாள் கீழ் நோக்கு நாள். சந்திராஸ்தமம் நாள் முழுதும் மகரம் ராசிக்கு. ராகு காலம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. சூலம் வடக்கு திசை. பரிகாரம் பால். கரணம் கௌலவம் தைத்தூலம். இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை. மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. இன்றைய சுரார்த்த திதி வளர்பிறை சஷ்டி. இன்றைய விசேஷம் சுக்லபட்ச சஷ்டி விரதம், சுபமுகூர்த்த தினம். குமுதம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். 12/6/2024 குரோதி வருடம் வைகாசி மாதம் 30ஆம் நாள், புதன்கிழமை. இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறும். பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமும் உண்டு. அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும். புதிய நட்பால் நீங்கள் உற்சாகம் அடைவீங்க. உங்களை சுற்றி இருப்பவர்களில் உண்மையானவர்களை நீங்கள் கண்டறிவீங்க. வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும். உத்தியோகத்தில் சக ஊழியரின் ஆதரவால் நினைத்ததை முடிப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் நன்மைகள் பல நடக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாம் அடங்கும். தாய் வழி உறவினர்களால் மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும். பணப்பற்றாக்குறை நீங்கள் சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க. வீடு வாகனம் சொத்து தொடர்பான செலவினங்கள் உண்டு. வியாபாரத்தில் புது பங்குதாரரை சேர்ப்பீங்க. உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை நீங்கள் முறியடிப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் குடும்பத்தினரும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க. சகோதர வகையில் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். அதே நேரத்தில் ஆடை ஆபரணம் சேரும். பயணங்களால் மகிழ்ச்சியும் அதன் மூலம் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு. வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் சவாலான வேலைகளையும் மிகவும் சாதாரணமாக முடிப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் முயற்சியால் முன்னேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் இதுவரை இருந்த அலைச்சல், டென்ஷன், கோபம் யாவும் நீங்கும். குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும். தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்குது. நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு மிக எளிதாக தீர்வை காண்பீங்க. வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும். உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை விரைந்து முடிப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனா முதல்ல சந்தேகப்படுவதை நீங்கள் நிறுத்துவது நல்லது. யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். அவசர முடிவுகளை தவிர்க்க வேண்டியது அவசியம். கவன மறதியால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும். வியாபாரத்தில் தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகளுடன் பணிப்போர் வந்து நீங்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் எடுத்த வேலையை முடிக்க முடியாமல் அவசரத்துக்குள்ளாகக்கூடிய சூழல் ஏற்படும். தடைகளும் பிரச்சனைகளும் அதிகரிக்கும். பிள்ளைகளால் டென்ஷன் உருவாகும். குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. வாகன பயணங்களில் கவனம் தேவை. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களால் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும். உத்தியோகத்தில் மறைமுக நெருக்கடிகள் வந்து நீங்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த துலா ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எதிலும் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. பெற்றோரின் ஆதரவு பெருகும். நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும். எதிர்பாராத பணவரம் உண்டு. வெளி வட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார். இன்றைய நாளை பொறுத்தவரையில் எண்ணங்கள் நிறைவேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது.
இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் மற்றவர்களால் செய்ய முடியாத செயற்கரிய காரியங்கள் எல்லாம் நீங்கள் செய்து காட்டுவீங்க. பொது காரியங்களில் ஈடுபடுவீங்க. சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க. உங்களால் பயனடைந்தவங்க இப்போது உங்களுக்கு உதவி செய்வாங்க. வேற்று மதத்தவர்களுடைய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் உங்களுடைய நிர்வாக திறமை வெளிப்படும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் சாதிக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் கோபத்தை கட்டுப்படுத்தி வாழ்வில் உயர்வதற்கான வழி யோசிப்பீங்க. பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயம் உண்டு. தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்குது. நீண்ட நாளாக வரவேண்டிய பணம் வந்து சேரும். புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் நீங்கள் சென்று வருவீங்க. வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும். உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களை ஆதரிப்பார். இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய அத்தியாயம் தொடங்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால ஓய்வெடுக்க முடியாதபடி அலைச்சல் அதிகரிக்கும். யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். பணம் நகை வாங்கி கொடுப்பது இது போன்ற விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. வாகன பயணங்களில் கவனம் தேவை. அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகளை அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம். இன்றைய நாளை பொறுத்தவரையில் பொறுமை அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுடைய பலவீனத்தை நீங்கள் உணர்வீங்க. சகோதர வகையில் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். மனைவழி உறவுகளால் ஆதாயம் உண்டு. கல்யாண முயற்சிகள்லாம் பலிதமாகக்கூடிய நிலை இருக்குது. வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் திறமைகள் வெளிப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகளால் சமூகத்தில் அந்தஸ்து உயரும். எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படும். அரசால் அனுகூலமான பலன்கள் உண்டு. அதே நேரத்தில் பொருளாதார நிலையில் மிகப்பெரிய உயர்வுகள் கிடைக்கும். வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் இரட்டிப்பாக அதிகரிக்கும். உத்தியோகத்தில் சக ஊழியர் ஆதரவால் நினைத்ததை முடிப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் அமோகமான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன். நன்றி, வணக்கம்.